காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று வாசவி ஜெயந்தி நாள், திருச்சூர் பூரம் நாள். பிரம்ம முகூர்த்தம் அண்மை காலமாக பல வருஷமாக ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயங்கள்ல ஒன்று இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது எப்போ அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவோம், 4 to 6, சில பேர் 4 to 6, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த 1.5 மணி நேரம்ங்கிறது கரெக்டான டைமானா நிச்சயமாக கிடையாது. ஒரு பிரம்ம முகூர்த்தம், அதாவது முகூர்த்தம்ங்கிறது 48 நிமிஷம் தான். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தம் 48 நிமிஷம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதில் 4 to 6 கிடையாது. அது ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அப்போ எத்தனை மணிக்கு தான் இந்த பிரம்ம முகூர்த்தம்னா, ஊருக்கு ஊர் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ங்கிறது வித்தியாசப்படும். ஸோ சென்னையை பொறுத்தவரையில் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் சரியான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை மணிக்குன்னா, சென்னைக்கு காலையில் 4:17 5 மட்டும் இருக்கும். இதே பெங்களூருக்கு எடுத்திங்கன்னா 4:28, 11 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வரும். 4:28 5:16 மட்டும் வரும். ஸோ இப்படி ஊருக்கு ஊர் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஒரு விஷயம் பண்ணியுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை, சரியாக வரல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, எல்லாரும் இந்த ஜென்ரலாக அந்த 4 to 6 பிடிச்சிட்டு இருக்கீங்க. அது தவறு. ஸோ உங்கள் ஊருக்கு என்ன டைம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் கரெக்டான டைமை ஃபாலோ பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு உள்ள நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேரும். பாசிட்டிவாக இருங்க, கரெக்டான டைமை ஃபாலோ பண்ணுங்கள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்று இரவு 9:33 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று இரவு 11:27 வரை மகா நட்சத்திரம், அதன் பின்னர் பூர்ண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகமும், இரவு 11:27 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. காசு பணம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் கரெக்டாக இருங்க. ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஏதோ ரீசனால் வேலை போயிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கூடுதல் முயற்சி எடுத்துக்கலாம். சகோதர வழியில் நன்மை உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்குள் சுக்கிர பகவான் இருக்கார். சின்ன சின்ன யோகங்கள் சேரும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். டீச்சிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, ஆசிரியராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர் லெக்சராக இருக்கிறவங்க, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்துல காதல் சில பேருக்கு கசக்கும். தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்காதீங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. கடகராசி என்பர்களே, போட்டி பொறாமை கூடும் நாள். போட்டி பொறாமை இருந்தால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும். அது வேறு விஷயம், இருந்தாலும் ஒரு லிமிட்டில் இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், வுட் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கேதுவும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். அஷ்டமத்து சனி வேறு நடக்குது. ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும். தைரியமா இருங்க. ஏதோ ஒரு ரீசனால அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டோம் அப்படின்னு வேலையை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். ஃபுட்டு சம்பந்தமான பிசினஸ் செய்கிறவங்க, கேட்டரிங் சர்வீஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. கன்னிராசி என்பர்கள், ஒற்றுமையா இருக்க வேண்டிய நாள். யாரோட குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படாதீங்க. பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி பாருங்க. கடன் விஷயத்துல அலர்ட்டா இருங்க. புதுக்கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ தவிர்க்கிறது நல்லது. வியாபாரிகள் புது முயற்சிகள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. பண விவகாரங்கள்ல கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. கடல் சார்ந்த தொழில், விவசாயம் செய்கிறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பா இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. சட்டத்துறையில் இருக்கிறவங்க, லீகல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, லாயரா இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். காரிய பலிதம் உண்டு. சுறுசுறுப்பா இருப்பீங்க. மாணவர்கள், குறிப்பா பள்ளி மாணவர்கள், உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்தி உண்டு. கலைஞர்கள், சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரத்திங்கிராதேவி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராடம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும். ஏதாவது தேவையில்லாத செலவு வரும், டென்ஷன் வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். மளிகை வியாபாரம், சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க, பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. சமூகத்திலே நல்ல பேருடைய நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, 7.5 சனி காலமா இருக்கிறதுனால சொத்து வாங்குற போது விற்கிற போது கவனம் தேவை. காதல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நல்ல பலன் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. உத்தியோகத்தில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. பிளாஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ், கெமிக்கல், ஸ்டீல், அயன், ஸ்கிராப் ஐட்டம்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. நன்றி, வணக்கம்.